நேற்றைய தினம் பாத்தீங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சார்பில் முப்பெரும் விழா கொண்டாடப்பட்டது. அது எதுக்காண்டி பாத்தீங்கன்னா 75 ஆண்டு காலம் பாரம்பரியம் கொண்ட கட்சியோட கொள்கை, அந்த கொள்கையை தமிழ் மண்ணில் விதைச்ச நம்ம பெரியாரை கொண்டாடும் விதமாகவும், அந்த விதைய விருட்சமா மாத்தின அண்ணா அவர்களின் பிறந்த மாசமாகவும் இந்த மூணையும் சேர்த்து கொண்டாடக்கூடிய திருவிழா தான் இந்த முப்பெரும் திருவிழா. கூடின மக்கள் கூட்டத்தை பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஒரு கூட்டம் வந்து சேர்ந்தது. இந்த முப்பெரும் விழாவில கூடின கூட்டம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து ஆறுகளும் சங்கமிக்கும் இடமாக மாறியது. அதாவது கடல் போல மாறியது. மக்களுடைய கூட்டத்தை பார்க்கும்போது அந்த மக்கள் வெள்ளமாக காட்சியளித்தது. ஆஸ்தா நம்ம தலைவர் என்ட்ரி கொடுத்தாரு. மு.க. ஸ்டாலின் அவர்கள் பவனி வந்த காட்சியை பார்க்கும்போது மிகவும் பயங்கரமா இருந்துச்சு. இவர் போய் ஸ்டேஜ்ல உட்கார்ந்து மீட்டிங் பேச ஆரம்பிச்சாரு. மீட்டிங் பேசும்போது மழை பெஞ்சோடனே எல்லாரும் அங்கிருந்து தூர போயிருவாங்க அப்படின்னு நினைச்சாங்க. ஆனால் அந்த மழை துளி கடலின் மீது விழுந்தது. அதாவது மக்கள் கடல் மேல விழுந்ததுனால அந்த துளியால அந்த கடலுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. தலைவர் அவர்களுடைய ஸ்பீச்சை கேட்கும் போது அந்த இடத்துல மழை இடி மின்னல் எது தாக்கினாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு மக்கள் கொள்கை மாறாமல் அந்த இடத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் பேசிய வார்த்தையை கேட்டு அந்த முப்பெரும் விழாவிற்கு பெருமை சேர்த்த விதமே வேற லெவலு. இதுல பாத்தீங்கன்னா கூட்டுந்த குழந்தைகளும் அந்த மலையில நினைஞ்சபடியே தலைவருடைய பேச்சை ரசிச்சபடியே அந்த கூட்டத்துல இருக்கக்கூடிய புகைப்படம் எல்லாம் பாருங்க. தெளிவாக தலைவர் அவர்கள் பேசியிருக்காங்க. சவுண்ட் வந்து இங்க கேட்க கூடாது, டெல்லிக்கு கேட்கணும். நீங்க கத்துற சவுண்ட் கேட்கல. தலைவர் அவர்களோட சேர்ந்து மக்களும் திரும்ப திரும்ப தலைவர் சொல்லுவதை பார்க்கும் போது மிகவும் அருமையா இருந்தது இந்த காட்சி. தமிழ்நாட்டை தலைகுனிய விடமாட்டேன். தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும், 2026 நாங்க மட்டும்தான் என்று ஒரு கெத்தா தலைவர் பேசியிருக்காங்க.